ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்றுமதி தொழில் வீட்டில் இருந்தே பண்ணலாமா, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டு அட்ரஸை வச்சு பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. ஏற்றுமதி தொழில் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய வீட்டு அட்ரஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐஇ கோடும் எடுத்துக்கிடலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு. இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு அந்த வீடு, அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுடைய நேமில் இருக்கணும். அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் நேமில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க முடியும். அதாவது ஜிஎஸ்டிக்கான எடுக்கிறதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் உங்களுடைய நேம் இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும். இந்த கண்டிஷன்ஸ் உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸை யூஸ் பண்ணியே நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐஇ கோடும் எடுத்துக்கலாம். ஏற்றுமதி தொழில் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் வீட்டு அட்ரஸை வச்சு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, வேலைக்கு போகிறவங்க, நிறைய பேர் ஜாபில் இருப்பாங்க, ரெகுலர் இன்கம் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும், வேறு எந்த பிஸ்னஸுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க டெய்லி ஜாபுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சைடில் ஒரு முயற்சி பண்ணுவோம், நமக்கு ஃபாரினில் கான்டாக்ட் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய வீட்டு அட்ரஸை யூஸ் பண்ணியே அவங்க ஜிஎஸ்டி அண்ட் ஐஇ கோடு எடுக்க முடியும். சரி, வீட்டு அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட முடியும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கு தயாராகவும் ஆக முடியும். ஆனால் ஆர்டர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது முழுக்க முழுக்க உங்களுடைய திறமையை பொறுத்தது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தது. ஏன்னா ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபாரினில் நிச்சயமாக ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய ஃபேமிலி பர்சன் யாராவது அங்கே ஃபாரினில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அங்கேருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த தொழிலை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய சேனலில் நான் ஏகப்பட்ட வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஏற்றுமதி தொழில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது, அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.